விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சீனாவின் ஹீபே மாகாணத்தில் உலகிலேயே முதன் முறையாக 10G சேவை அறிமுகம். இதன் மூலம் 3 மில்லி வினாடிகளில் 9834 Mbps வேகத்தில் டவுன்லோட் செய்ய முடியும். 10,008 Mbps வேகத்தில் அப்லோட் செய்ய முடியும். திருவாரூரில் தாராபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ராஜாங்கட்டளை மடத்தின் கதவை உடைத்து 88,000 ரூபாய் திருட்டு. மடத்தின் கண்காணிப்பாளர் அருள் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார். புதுச்சேரி அரசின் பான்லேட் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் பொருட்களின் விலை உயர்வு. குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் ஏப்ரல் 26, 27 ஆகிய தேதிகளில் கோவையில் நடக்கிறது. முதல் நாளில் 10 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்த முகவர்களுக்கும், 2ஆம் நாள் 13 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்த முகவர்களுக்கும் அழைப்பு. கருத்தரங்கில் தவேக தலைவர் விஜய் கலந்து கொள்வார் என பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவிப்பு. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் உரிமையும் இல்லை என ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த நிலையில் ஜப்தி உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி உறையூரில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறுவது ஆதாரமற்றது என அமைச்சர் KN நேரு பதில். குளிர்பானம் காரணமாக இருக்கலாம் என கருத்து. போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். டெல்லி முன்னாள் கல்வி அமைச்சர் மணீஷ் சிசோடியா வழக்கை உதாரணமாக வைத்து ஜாமீன் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளை வடிவேலு பட காமெடியில் வருவது போல பேக்கரி டீலிங் செய்தே பெற்றதாக அமைச்சர் சிவசங்கரின் பேச்சுக்கு சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு. பேக்கரி டீலிங் என அமைச்சர் சிவசங்கர் கூறியது திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் தான் பொருத்தமானது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலய மாடியில் CBI சோதனை நடந்தபோது கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதுதான் பேக்கரி டீலிங் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வரும் ஹேமந்த் சந்தங்கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி K. சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்து உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குறித்து ஒரு செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில் அவதூறு கருத்து தெரிவித்த பாஜக MP நிஷிகாந்த் தூபேவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தகவல். கூட்டணி விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகே முடிவெடுக்கும் எனவும் விஜய் தலைமையில் மட்டுமே கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தகவல். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 23ஆம் தேதி புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக 26 கோடி ரூபாய் பணம் சிக்கிய நிலையில் அவர் விசாரிப்பதற்காக பட்டியலிடப்பட்ட 52 வழக்குகளில் உத்தரவு பிறப்பிக்கப்படாத வழக்குகளில் மீண்டும் முதலில் இருந்து விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. தனக்கு எதிரான தேர்தல் வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பியது உச்சநீதிமன்றம். மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விஜய பிரபாகர் தாக்கல் செய்துள்ள தேர்தல் மனுக்களை தொடக்கத்திலிருந்து புதிதாக விசாரிக்க உத்தரவு. தமிழகத்தில் 1500 வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் சிவசங்கர் தகவல். இந்தியாவில் முதலீடு செய்ய உலகம் தயாராக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் இழக்கக்கூடாது. தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் எந்தவிதமான சுரண்டலும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என டெல்லியில் நடந்த குடிமைப் பணிகள் தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் காலமானார். மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட தொற்று காரணமாக சில நாட்களாகவே போப் பிரான்சிஸ் சிகிச்சை பெற்று வந்தார். புனித போப் பிரான்சிஸ் மறைவால் மிகுந்த வேதனை அடைகிறேன். இந்த துயரமான தருணத்தில் உலகளாவிய கத்தோலிக்க சமூகத்திற்கு மனமார்ந்த இரங்கல். இந்திய மக்கள் மீதான அவரது பாசம் எப்போதும் போற்றப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல்.
இந்தியாவில் புதிய வகை 500 ரூபாய் கள்ள நோட்டு புழக்கத்திற்கு வந்துள்ளது. இது பார்ப்பதற்கு உண்மையான 500 ரூபாய் நோட்டு போலவே இருக்கும். ஆனால் நோட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வாசகத்தில் ஈக்கு பதிலாக ஏ என்று பிழையாக அச்சிடப்பட்டுள்ளது. அதை வைத்து புதிய வகை கள்ள நோட்டை கண்டறியலாம் என மத்திய அரசு எச்சரிக்கை. அதிமுக விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. இன்டெல் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் தலைவராக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சச்சின் காட்டி நியமனம். இவர் மும்பை IITயிலும் அமெரிக்காவின் MIT கல்லூரியிலும் படித்தவர். சென்ற 2014ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகளை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் கிள்ளியூர் காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமாருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 100 ரூபாய் அபராதம் விதித்தது நாகர்கோவில் நீதிமன்றம். ராமநாதபுரம் தொகுதி MP நவாஸ்கனி தனது தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தனக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கவிட்டாலும் திமுகவை தாக்கி சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது என கட்சியினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் 1 மதிப்பெண் பிரிவில் 4வது கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஜோதிபா பூலே தொடர்பான கேள்விக்கு கொடுக்கப்பட்ட விடைகள் முரணாக இருந்ததால் தமிழக அரசு தேர்வுகள் துறை உத்தரவு. சென்னை வடபழனி ஆற்காடு சாலை அருகே பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது விருகம்பாக்கம் திமுக MLA பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ வெளியிட்டு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இது திமுகவினர் உலவும் பகுதி, பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என எச்சரிக்கை பலகையாவது வைக்க வேண்டும் என அண்ணாமலை ஆவேசம். தமிழகத்தில் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை அரசு புறக்கணிக்க வேண்டும். எம்சாண்டுக்கு மாற்றாக வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என பதாகைகளை ஏந்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பூமியை சொர்க்கமாக மாற்றுவேன். சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், சீமான் ஆட்டத்தை இனி பார்ப்பீர்கள் என கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே எல்லூர்பட்டியில் நிழற்குடை அமைக்காததை கண்டித்து பிச்சை எடுத்து பச்சை பந்தல் போடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மனித உரிமை கழக நிர்வாகிகள் கைது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை தீபாவளி முதலே தங்களுக்கு கொடுக்கவில்லை எனவும் அதிகாரிகளை கேட்டால் விரைவில் வந்துவிடும் என தொடர்ந்து அலைக்கழிப்பதாகவும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் குறைதீர் முகாமில் பெண்கள் முதியவர்கள் கண்ணீர் மல்க புகார். செக் மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். தான் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்றதாகவும் தன் மீது அபாண்டமாக செக் மோசடி வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீனிவாசன் கருத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டம்பட்டி கிராமத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைக்கு சொந்தமான நிலத்தை பாதிரியார்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஊர் நாட்டாமையின் மகன் சிவபாரதி என்பவர் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி மிரட்டுவதாகவும் அவருக்கு ஆதரவாக பணம் வாங்கிக் கொண்டு குழந்தைகள் பாதுகாப்புத்துறையும் காவல்துறையும் செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிய எலைட் பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது. ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கும் துர்க்கை அம்மன் கோவிலில் அம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி கிரீடம், தங்கச் சங்கிலிகள் போன்றவற்றை திருடன் அபகரித்து சென்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. மதுரை சித்திரை திருவிழாவில் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுத்தருளும் வைபவத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. எனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. நிதி திறன் மற்றும் அதிகாரம் இருப்பவர்களிடம் கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும் என கூடலூர் தொகுதி டைடல் பார்க் அமைத்து தர கோரிக்கை வைத்த அதிமுக MLA பொன் ஜெயசீலனுக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறிய பதிலால் சர்ச்சை. அமைச்சர் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என சபாநாயகர் அறிவுரை. மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் TNPSC மாவட்ட சுகாதார குழுக்கள் மூலம் சென்ற 4 ஆண்டுகளில் மொத்தம் 25,495 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்தியாவுக்கு வந்துள்ள நிலையில் அவரது 3 குழந்தைகளும் இந்திய பாரம்பரிய உடை அணிந்திருந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது.
மகாராஷ்டிராவின் மொத்த மக்கள் தொகையை விட தேர்தலில் அதிக மக்கள் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் சமரசம் செய்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்திய தேர்தல் அமைப்பில் ஏதோ தவறு இருக்கிறது என அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அபாண்டமாக பேச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பொகாரோ மாவட்டத்தில் உள்ள லூஹு மலைப்பகுதிகளில் மத்திய ரிசர்வ் படையினர் நடத்திய சோதனையின் போது 6 நக்சல்கள் சுட்டுக் கொலை. நீலகிரி மாவட்ட உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு குறித்த ஆளுநரின் அறிவிப்புக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டும் காவலர்களை உடனடியாக இடைநீக்கம் செய்ய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. தனியார் தொண்டு நிறுவனங்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கும்போது காவல்துறைக்கும் மட்டும் ஏன் சங்கங்கள் இல்லை? இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா என காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான வழக்கில் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி.